54,11,900 ரூபாயா? ஆக கூட ஷோமி தேவிக்கு இந்த மாச வருமானம். மற்றொரு சுவாரஸ்யமான காணித்தோப்பின் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த வீடியோல எது சம்பந்தமா பார்க்க போறோம்னா, ஷோமி தேவியின் யூடியூப் ரெவென்யூ எவ்வளவு, அதாவது ஷோமி தேவி அவர்கள் கடைசி 30 நாள்ல யூடியூப்ல போட்ட வீடியோக்கு அவருக்கு எவ்வளவு வருமானம் வரும்னு சொல்லித்தான் இந்த காணித்தோப்பில பார்க்க போறோம். மிகவும் சுவாரஸ்யமான ஒரு காணித்தோப்பா இந்த காணித்தோப்பு இருக்க போது. மறக்காம லைக் பண்ணிட்டு தொடர்ச்சியா இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. ஷோமி தேவி யூடியூப் சேனல்ல ரெவென்யூவை நம்ம பார்க்கறோம்னா, முதல்ல இலங்கையில யூடியூப் செய்யற எல்லாருக்குமே 1000 வியூஸுக்கு வந்துட்டு 200 ரூபாயிலிருந்து 300 ரூபாய்க்குள்ள கிடைக்கும். அதாவது அன்னளவா வந்துட்டு 200 ரூபாயிலிருந்து 300 ரூபாய்க்குள்ள கிடைக்கும். அதை வச்சு தான் ஷோமி தேவி யூடியூப் சேனலுக்கு எவ்வளவு வருமானம் கிடைச்சிருக்குன்னு சொல்லி போட்டு நம்ம பார்க்க போறோம். கடைசி 30 நாள்ல ஷோமி தேவிக்கு எவ்வளவு ரெவென்யூ வந்திருக்குன்னு சொல்லி போட்டு நான் கால்குலேஷன் பண்ணி உங்களுக்கு சொல்றதுக்கு முதல் ஒபிஷியல் வெப்சைட் என்ன சொல்லுது, ஷோமி தேவிக்கு எவ்வளவு கடைசி 30 நாள்ல வருமானம் வந்திருக்குன்னு சொல்லி போட்டு ஒபிஷியல் வெப்சைட் என்ன சொல்லுதுன்னு சொல்லி போட்டு தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இப்போ பாத்தீங்கன்னா சொன்னா ஷோமி தேவி யூடியூப் சேனல்ல கடைசி 30 நாள்ல 37 வீடியோ போட்டிருக்காரு. இந்த 37 வீடியோக்கும் எத்தனை வியூஸ் போயிருக்குன்னு சொன்னா 45,14,916 வியூஸ் போயிருக்கு. அப்படின்னு சொன்னா 4.5 மில்லியன் வியூஸ் இவருக்கு போயிருக்கு. 45 லட்சத்துக்கிட்ட இவருக்கு வியூஸ் போயிருக்கு. ஷோமி தேவி யூடியூப் சேனல்ல ஆக கூடின வியூஸ் இதாட்டா இருக்குன்னு சொல்லி போட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னு சொன்னா அவ்வளவு வியூஸ் போயிருக்கு. 4.5 மில்லியன் வியூஸ் ஷோமி தேவிக்கு கடைசி 30 நாள்ல போயிருக்கு. அப்ப 4.5 மில்லியன் வியூஸ் சொன்னா 4.5 மில்லியன் வியூஸுக்கு வந்துட்டு இந்த ஒபிஷியல் வெப்சைட்ல எவ்வளவு காட்டுன்னு சொல்லி போட்டு பாத்தீங்கன்னு சொன்னா, ஒபிஷியல் வெப்சைட்ல வந்துட்டு 4.5 மில்லியன் வியூஸுக்கு வந்துட்டு இவருக்கு வந்துட்டு ஒபிஷியல் வெப்சைட்ல எவ்வளவு காட்டுன்னு சொல்லி போட்டு பாத்தீங்கன்னு சொன்னா $1,100 இருந்து $18,100 வரங்காட்டிலையும் கிடைக்கலாமாம். $1,100 இருந்து $11,100 வரங்காட்டிலையும் ஒபிஷியல் வெப்சைட்ல காட்டுது இவருக்கு கிடைக்கலாம்னு சொல்லி போட்டு. $1,100 சொன்னா எவ்வளவு கிடைக்குன்னு சொல்லி போட்டு இப்ப பாப்போம். இன்றைக்கு ஒரு டாலர் எவ்வளவு போகுதுன்னு சொல்லி போட்டு பாத்தீங்கன்னு சொன்னா 299 ரூபாய் போகுது. அப்ப 299 ரூபாய்னு சொல்லி போட்டு பாத்தீங்கன்னு சொன்னா $1,100 வந்துட்டு 299 ரூபாயில பெருக்க போறோம். 299 ரூபாயில $1,100 பெருக்கினோம்னு சொன்னா ஆக குறைய எவ்வளவு வரும்னு சொல்லி போட்டு பாத்தீங்கன்னு சொன்னா 3,28,900 ரூபாய் ஆக குறைய வரும். 3,28,900 ரூபாய் காசு வந்துட்டு ஆக குறைய கடைசி 30 நாள்ல அப்லோட் பண்ண வீடியோக்கு ஆக குறைஞ்சது. இப்ப நம்ம பார்த்தது ஆக குறைஞ்சது. ஆக கூடினது எவ்வளவு வரும்னு சொல்லி போட்டு அந்த வெப்சைட் செல்லுன்னு சொல்லி போட்டு பாத்தீங்கன்னு சொன்னா $18,100 $18,100 நம்ம வந்துட்டு இப்ப பெருக்க போறோம். 299 ரூபாயில 299 ரூபாயில பெருக்கினோம்னு சொன்னா எவ்வளவு வருதுன்னு சொல்லி போட்டு பாத்தீங்கன்னு சொன்னா 54,11,900 ரூபாய். அம்மா திங்க 54,11,900 ரூபாயா? ஆக கூட ஷோமி தேவிக்கு இந்த மாச வருமானம் வேற லெவல் தலைவா, வேற லெவல். நீ என்னால் நம்பவே முடியல. 54,11,900 ரூபாய் காசு வரணும். 54 லட்சம், $1/2 கோடி ரூபாய் இவருக்கு ஆக கூடின வருமானம் வரும்னு சொல்லி போட்டு யூடியூப் சேனல்ல இவருக்கு எவ்வளவு வருமானம் வரும்னு சொல்லி போட்டு பாத்தீங்கன்னு சொன்னா 54 லட்சம், அதாவது $1/2 கோடி ரூபாய். $1/2 கோடி ரூபாய் 30 நாளைக்குள்ள ஷோமி தேவி உழைச்சிருக்காரா? ஆக குறைஞ்சது வந்துட்டு 3,28,000 ரூபாயில இருந்து ஆக கூடினது 54 லட்சம் ரூபாய் வரங்காட்டிலையும் வரும்னு சொல்லி போட்டு சோசியல் வெப்சைட் சொல்லுது. பா, யூடியூப் சேனல்ல 54 லட்சம் எல்லாம் வருமானு சொன்னா சத்தியமா எனக்கு தெரியாது, தலை சுத்து இதை பார்க்கக்குள்ள. ஆனா இது ஒரு வெப்சைட், இவ்வளவுல இருந்து இவ்வளவுக்குள்ள வரலாம். அவர் என்ன கேட்டகரியில அவர் சேனல் ஹெட் ஆகின்னு தெரியா, நிறைய கேட்டகரி இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. அவர் எது சம்பந்தமா வீடியோ போடுறாருன்னு சொல்லி போட்டு இப்படி நிறைய பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனையில அமைச்சு தான் அவங்களோட யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு ஆளோட யூடியூப் சேனல்லையும் இவர இந்த கேட்டகரி, இவர வந்துட்டு என்டர்டைன்மெண்ட், இவர வந்துட்டு டிராவல் அப்படின்னு சொல்லி போட்டு பிரிப்பாங்க. அப்படி நிறைய விஷயம் இருக்கு. அதை வச்சு தான் இவருக்கு இவ்வளவு வரும்னு சொல்லி போட்டு அவனால டிசைன் பண்ணுவாங்க. எப்படின்னு சொன்னா இப்போ வந்துட்டு அன்னளவா போட்ட வீடியோக்கு 3,28,900 ரூபாயில இருந்து 54,11,900 ரூபாய் வந்திருக்கலாம் சொல்லி போட்டு. ஆக கூடினது வந்துட்டு 54 லட்சம் வந்திருக்கணும். ஆக குறைஞ்சது எவ்வளவு வந்திருக்குன்னு சொல்லி போட்டு பாத்தீங்கன்னு சொன்னா 3,28,000 ரூபாய் வந்திருக்கணும். இது வந்துட்டு வெப்சைட்ல சொல்றது. இப்போ வந்துட்டு நம்ம பார்க்க போறோம் இவருக்கு எவ்வளவு சரியா வந்துட்டு யூடியூப் சேனல்ல வருமானம் வரும், ரெவென்யூ வரும் சொல்லி போட்டு இப்ப நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முதல்ல ஒரு விஷயம் ஒண்ணு பார்ப்போம் வாங்க. இப்ப ஒவ்வொரு மாசமும் இவருக்கு எவ்வளவு வியூஸ் கிடைச்சிட்டு வந்திருக்குன்னு சொல்லி போட்டு பாத்தீங்கன்னு சொன்னா இவருக்கு 2,000 2,000 2,000 1000 11,000 4,000 2,000 13,000 இப்படித்தான் இவர மந்த்லி வியூஸ் வந்துட்டு இருந்திருக்கு. அது சடனா பாத்தீங்கன்னு சொன்னா எப்படின்னு சொல்லி போட்டு பாருங்க. இப்ப நான் டிஸ்பிளேல போட்டிருக்கேன் பாருங்க. இவர யூடியூப் சேனல் ஆகஸ்ட்ல இருந்து செப்டம்பர் வரங்காட்டில எப்படி போகுதுன்னு சொல்லி போட்டு பாருங்க. ஆகஸ்ட்ல இருந்து செப்டம்பர் வரங்காட்டிலையும் இவருக்கு 42 லட்சம் வியூஸ் வந்திருக்கு. இவருக்கு ஆகஸ்ட்ல இருந்து செப்டம்பர் வரங்காட்டில 42 லட்சம் வியூஸ் வந்திருக்கு. இவர யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு மொத்தமா இவருக்கு 3 வருஷத்துல எத்தனை வியூஸ் போயிருக்குன்னு சொல்லி போட்டு பாத்தீங்கன்னு சொன்னா 54 லட்சம் வியூஸ் தான் போயிருக்கு. அதுலயும் இந்த ஒரு மாசம் ஆகஸ்ட் மாசம் மட்டும் ஆகஸ்ட்ல இருந்து செப்டம்பர் வரங்காட்டிலையும் எத்தனை வியூஸ் போயிருக்குன்னு சொல்லி போட்டு பாத்தீங்கன்னு சொன்னா
42 லட்சம் வியூஸ் போயிருக்கு அவருக்கு. அப்ப 42 லட்சம் சொன்னா ஒரு மாசத்துல இவர் 42 லட்சம் வியூஸ் எடுத்திருக்காரு. இவர் வந்துட்டு நடைபவனி ஆரம்பிக்கிறதுக்கு முதல் இவர்கிட்ட எத்தனை சப்ஸ்கிரைபர் இருந்திருக்கணும் சொன்னா குறைஞ்சது ஒரு 5000க்குள்ளதான் இவருக்கு சப்ஸ்கிரைபர் இருந்திருக்கணும். அதுக்கு புறவு பாருங்க நீங்க ஆகஸ்ட் மாசம், இப்ப ஆகஸ்ட் மாசத்துல இருந்து செப்டம்பர் மாசத்துக்கு அவரோட சப்ஸ்கிரைபரை பாருங்க. சப்ஸ்கிரைபரை பாத்தீங்கன்னா 220 இருந்த சப்ஸ்கிரைபர் அப்படியே சடனா கூடி 83,000 சப்ஸ்கிரைபர் அடிக்காரு. அதுக்கு பிறகு இப்போ வந்துட்டு 1,25,000 1,30,000 தாண்டி போயிட்டு இருக்காரு இந்த மாசம். வேற லெவல் வியூஸ் பாருங்க, சப்ஸ்கிரைபர் பாருங்க, வேற லெவல் கூஸ்பம் மாறிக்கு. தலைவர் என்ன கேட்க ஒரு எனர்ஜி ஒன்று ஏறுது. எல்லாரும் சொல்லுவாங்கல்ல ஒரு நாள்ல லைஃப் மாறும், ஒரு நாள்ல லைஃப் மாறும்னு சொல்லி போடும். அதே மாதிரி தான் ஒரு நாள்ல சோமி ரவியோட லைஃப் மாறி இருக்கு. இந்த ஒரு மாசத்துக்குள்ள சோமி ரவி லட்சாதிபதி செல்வந்தன் ஆகிருக்கு. வேற லெவல்ல மாத்திருக்கு இந்த ஒரு மாசம். இந்த ஒரு மாசத்தை அவரோட வாழ்நாள்லயுமே சோமி ரவி மறக்க மாட்டாரு. இவ்வளவு நேரம் நம்ம சோமி ரவியோட ரெவென்யூ வந்துட்டு எதுல பார்த்தோம்னா வெப்சைட்லாம் பார்த்தோம். இப்போ வந்துட்டு நான் பார்த்து எவ்வளவு வரப்போகுதுன்னு சொல்ல போறேன். 1000 வியூக்கு வந்துட்டு எவ்வளவுன்னு சொல்லி நம்ம எடுத்து வச்சிருந்தோம். 1000 வியூக்கு வந்துட்டு அண்ணளவா வந்துட்டு 200 ரூபாயில இருந்து 300 ரூபாய்க்குள்ள வந்திருக்கலாம். அப்ப நம்ம 200 ரூபாய் அடிச்சு பார்ப்போம். 200 ரூபாய் அடிச்சோம்னு சொன்னா 9,02,983 ரூபா 8% வந்திருக்கேன். இவருக்கு குறைஞ்சது இது இவருக்கு குறைஞ்சது 9 லட்சம் ரூபாய்க்குள்ள வந்தே இருக்கும். இது சுவர். 9 லட்சம் ரூபாய்க்குள்ள குறைஞ்சது இவருக்கு சோமி ரவிக்கு குறைஞ்சது 9 லட்சம் ரூபாய்க்குள்ள கண்டிப்பா வந்தே இருக்கும். இது சுவரா அவருக்கு கிடைச்சிருக்கும். இதை வந்துட்டு நம்ம இப்ப 300 ரூபாய் அடிச்சு பார்க்க போறோம். இதை வந்துட்டு 13,54,475 ரூபா 7%. 13,54,475 ரூபா 7% குறைஞ்சது எந்த கால்குலேஷன் படி இவருக்கு எவ்வளவு வந்திருக்கும் சொல்லி போட்டு பாத்தீங்கன்னா 9 லட்சம் ரூபாய் வந்திருக்கும். அதே மாதிரி இவர் கூடின செலரி கூடின ரெவென்யூ எடுத்துருப்பாருன்னு வருமானம் வந்திருக்கும் சொன்னா எவ்வளவுன்னு சொல்லி போட்டு பாத்தீங்கன்னா 13,54,000 இவருக்கு கூடினது வந்திருக்கும். இதோட கூடையும் வெப்சைட் செல்ற மாதிரி இதோட கூடையும் வந்திருக்கலாம், 54 லட்சமும் வந்திருக்கலாம். ஆனா வந்துட்டு இவ்வளவுதான் ஒரு அண்ணளவா வந்துட்டு இவ்வளவுதான் வரும்னு சொல்லி போட்டு தான் நம்ம இப்போ கணக்கு எடுத்திருக்கோம். கடைசி 30 நாள்ல ஆகஸ்ட் மாசம் போட்ட வீடியோக்கு மட்டும் வெப்சைட் செல்றது உண்மையா இருந்திருந்தா சோமி ரவி எவ்வளவு உழைச்சிருக்கான்னு சொல்லி போட்டு பாத்தீங்கன்னா 54 லட்சம் ரூபாய் உழைச்சிருப்பாரு. சோமி ரவியூ சம்பந்தமா நிறைய வீடியோக்களை நம்ம யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணிக்கோம். சோமி ரவியூக்கு 13 லட்சம் ரூபாய் கிடைச்சிருக்குமா இல்ல 54 லட்சம் ரூபாய் கிடைச்சிருக்குமான்னு சொல்லி போட்டு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோ தொகுப்பின் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ரிஜாஜ் இஸ்மாயில்.